ரொம்ப நாள் ஆச்சு கடச்சக்கா குழம்பு சாப்பிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து நான் அதை செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கடச்சக்கையை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி வந்து வீட்டில் இல்லாமல் இருந்தது. அதனால் வீட்டுக்கு வெளியில் விளைச்சல் வச்சுருந்தோம். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு, வெந்து வந்த காயை தண்ணியோடய அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இறக்குற டைமில் தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா சூப்பராக வந்து கடச்சக்கை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு அப்படியே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.